ஜான்சி, இத நீ பாத்தியா? ஏய், இத பாத்தியான்னு கேட்டேன். எனக்கு கண்ணு இருக்கு. அந்த கண்ணை உன் சின்ன பையனுக்கு கொடுத்து வை. அது எப்படி? அதான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிய. சும்மா அவனை அப்படியே அவுத்து விட்டுருக்க. அந்த கயிறை நீங்களும் இழுத்து பிடிக்கலாம். நான் காலையில ஆபீஸ்க்கு போனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரேன். நீங்க அப்பாவும் பையனும் சும்மா தானே இருக்கீங்க. நீங்க பார்த்தா என்ன? நான் என் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் தானே வரேன். ஆமா, வேலை முடிஞ்சு வந்துட்டு அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? வேலையா? எனக்கா? உங்களுக்கு பசிக்கும் போது நான் குக்கு, உங்களுக்கு முடியாம போனா நான் நர்ஸு, உங்களுக்கு காசு தேவைப்படும் போது நான் பேங்க், அப்புறம் உங்களுக்கு நைட்ல வேண்டாம் 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 ஒவ்வொன்றும். இங்க பாரு, புக்கு பைத்தியம். கிரிப்டோ கரன்சி தான் இனிமேல் ஃபியூச்சர், தெரியுமா உனக்கு? அப்புறம் ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட். எப்போ இந்த ஃபியூச்சர் எல்லாம் விட்டுட்டு பிரசன்ட்க்கு வருவீங்க? அப்போ நீ என்கிட்ட எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கற இல்ல? ஃபியூச்சர்னு நான் சொன்னது என்னோடது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான். அப்புறம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ இன்னைக்கே நம்ம யாராவது நினைச்சாவது பார்த்தோமா? இன்னைக்கு என்ன? நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த காசெல்லாம் இருக்குல்ல, அது இந்த கிரிப்டோ கரன்சி, டாகி காயின், ஃபியூச்சர், அது அது வெறும் 2 வாரத்தில் 2 மடங்கு ஆயிடுமா? 3 மடங்கு. எஸ், கரெக்டு, 3 மடங்கு. அதில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டோகி இஸ் ஃப்ராட், பெரிய ஃப்ராடு, ஏமாத்திட்டாங்க. துணி இன்னும் காயலையே. அலெக்ஸ், சீக்கிரமா நிறுத்து. என்ன சொல்றீங்க? டோகி காயின் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதுல பணத்தை போடாத. என்ன இது? ஓ மை மை மணி மொத்தமா போயிடுச்சு. டோட்டலி கொலாப்ஸ். உன் வைஃப் கிட்ட சொல்லிடாத. பிக் ப்ராப்ளம். வாட்? எனக்கு 2 பொண்டாட்டி இருக்காங்க, யார்கிட்ட சொல்றது? குட் பை. ஹலோ ஜான்சி, ஹலோ, எல்லாத்தையும் அடிக்கிறியா இல்ல அடிச்சு உடைக்கிறியா? சத்தத்தை கம்மி பண்ணுடி. என்ன ஜான்சி இது? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ வீட்டை விட்டு போறியா? சின்ன குழந்தை மாதிரி. எவ்வளவு அனுபவசாலி நீ. தள்ளு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். என்னது, உன் பொருள் மொத்தமா இதுக்குள்ள வச்சிட்டியா? வச்சாச்சு. எந்த இல்ல. ஜான்சி, என்ன இது? கதவு தர ஜான்சி, கதவு தர. ஐயோ, இவ்வளவு சீரியஸா இருக்காளே. ஹலோ சார், பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? பாம்பேக்கு. என்ன தனியாவா? பயணம்லாம் எப்பயுமே தனியா போறதா எனக்கு பிடிக்கும். ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. என்ஜாய். ஐயோ, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ சலாமு. சொல்றா மச்சான், இப்போ கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனு, என் வீட்டுக்கு நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வராங்களாம். இதனால அவனுங்க எனக்கு குறி வச்சுட்டு தான் இருக்கானுங்க. நான் வீட்டில் இருக்கிறவங்கள போய் சொல்லி வேற இடத்துல தங்க வச்சுட்டேன். சரி, அதான் நான் தனியா இருக்க வெறுப்பா இருக்கு. அதனால நான் அங்க வரலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சொந்தக்காரங்க அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது மச்சான், வீட ஒரு ஷூட்டிங் கொடுத்துருக்கேன். ரஜினிகாந்த் நடிக்கிற படம் மச்சான். கடைசியில் அவர் வரவே இல்லை. இவனுங்க வீடை மொத்தமாக ஆக்குப்பை பண்ணிட்டானுங்க. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை வேற இருக்கு. ரிஸ்வான், how was school? Good. ஃபுட்பால் கோச்சிங்லாம் நல்லா இருந்துச்சா? குட் பாய். அண்ணி, என்னது இது? என்ன? உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே தோணலையா? நான் இங்கே வந்து 1 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் அவன் ஃபோன் அவன் கையில இருந்து கீழே வச்சு நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போதாவது கீழே வைக்கலாம்ல. ஆனால் நீங்கள் 2 பேருமே எதுவுமே கண்டுக்காம குட் குட் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. சாப்பிட உட்காரும் போது அண்ணனுக்கு நடந்த விஷயங்களையும் சந்தோஷங்களையும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அதானே நீ ஒரு நல்ல ஃபேமிலி. ஒரு நல்ல ஃபேமிலி எப்படின்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம் மரியா. உன் சொந்த ஃபேமிலி ஒன்னால்
என்னத்துக்கு எப்படி குடிக்கிறான்? இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. இது நான் போட்ட பிளாக் டீ தானே? முடியலடா. எதுக்குடா தேவையில்லாம கவலைப்படுற? வாரம் வாரம் தோக்குறது தானே. இதை சாப்பிடு, நான் செஞ்சது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்ன கால் பந்தா இல்ல கோலை பந்தா? நேத்து பசங்களுக்கு இடையில நடந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல சின்ன பசங்களோட ஒரு லோக்கல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை கவர் பண்ண போன நாங்க. நான் ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டா? என்னது? ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். டேய் தற்குறி, என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கலடா. உன்ன அப்புறம் மெஸ்ஸின்னு கூப்பிடணுமா? நீ என்ன வாழவே விட மாட்டியாடா? உன்னோட வேஸ்ட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணது இல்லாம அதோட கெட்ட பேரையே நான் அனுபவிக்கணுமா? இங்க பாரு, தொண்டை வலிக்குதுன்னு வந்தா சுடு தண்ணி கூட கொடுக்க கூடாது. இப்போ குடிச்ச டீக்கு காசு கொடுத்துட்டு போ. போ 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 போ. ஓ காசு காசு காசு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன சாவடிச்சிட்டு இருக்க? யாருக்கிட்ட வேணும் உன் காசும் இந்த கேவலமான டீயும்? வேஸ்ட் டீயா? ஆ, என்ன சொன்ன? கேவலமான டீ. டேய் நாயே, அப்பவே அப்பா உன் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்பாவா? அப்பாவா? நீ குரு குருன்னோட கூப்பிடுவ? இது அண்ணனை பார்த்தா தம்பியும் கத்துப்பா. ஏன் பர்மிஷன் இல்லாம என்ன பாத்தியாடா கத்துக்கிற? ஆமா, உன்னை பார்த்து கத்துக்கிறாங்க. ஏன்டா இருமுற? நான் இல்லடா. வேற யாரு? ஐயோ அப்பா. மை சன், எப்படி போகுது உன்னோட பிசினஸ் எல்லாம்? என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவர்கிட்ட கேளு. நான் கேட்கவா? 8 மாசமா என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்கல இவரு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வேணா இங்க இருக்கட்டும். எனக்கு என்ன டென்ஷன்? ஐயோ சுடுது. அது கொசுவத்தி. ஆ ஆ. நல்ல காசு செலவு பண்ணி தானே உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அப்படி இருந்து நீ டீ கடை போடுறேன்னு சொன்னதும் எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஆ, நடந்தது நடந்துருச்சு. அதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு இப்போ ஏதாவது உதவி வேணுமா? உங்களுக்கு இன்னைக்கு தூங்க இடம் வேணும்ல? ம். இருந்தாலும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியலையே. ஆ ஆ வேற ஆம்பளை? வேற ஆம்பளை அவளோட வாழ்க்கையில இல்லைன்னா எதுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறா? ஆ ஆ இருந்தாலும் என்னோட ஜான்சிமா என்ன கொசுவா? யா டாட். நான் வாழ்க்கையில உனக்கு என்னடி குறை வச்சேன்? கடைசியா என்கிட்ட இருந்த அந்த 2.5 லட்சம் அதை போகட்டும்னு விடலாம்ல. தம்பி இன்னும் தூங்கல? நீங்க தூங்கலையா? இன்னைக்கு ஆடின மேட்சுக்கு ஒரு வாரத்துக்கு தூக்கம் வரும்னு தோணல. நம்ம அடுத்ததுல ஜெயிச்சிருவோம். அது சரிதான். மரியா தூங்கிட்டாளா? மரியாடா. ஓ, ஒரு நிமிஷம். நீ வேணும்னா போய் படு, நான் கழுவிக்கிறேன். வேண்டாம், நீ கொஞ்சம் தானே இருக்கு. மரியா, அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்க நீ? என்ன நீ ரிஷ்வானுக்கு ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? அது இல்லை, அடுத்தது உனக்கு என்ன பிளான்னு கேட்டேன். தம்பி ஹலோ,
ரைட் ஃபுட்ல லெஃப்ட் விங் ஆடி இன்சைட் கட் பண்ணா என்ன நடக்கும்னு சொன்னீங்க? ஆ? ஓ, ஃபோன்ல சொல்ல கஷ்டமா இருக்குல்ல. நானே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை ஃபோன்ல சொல்றது இல்ல. சரி, நேர்ல பாப்போம். அப்ப காலையில டாப்க்கு வந்துரு. பை. இல்ல ஹலோ. days, 17 hours and 23 minutes. Now 24 minutes. Yeah. நீ உன்னோட கம்பெனியை விட்டு உன்னோட கனவுக்காக நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் உன்னை டெய்லி மிஸ் பண்றேன். இருந்தாலும் இன்னைக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். மீ டூ. அதுவும் நான் இன்னைக்கு தோத்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. Shut up. It's okay. எனக்கு தெரியும் உன்னால இது முடியும். ஏன்னா இது உன்னோட கனவு. அம்மா, நான் உன்னோட கனவுல வரேனா? எவ்ரி நைட். ஐயோ எங்க போச்சு என் வாழ்க்கை, மொத்தமா போச்சு, எல்லாம் போச்சு. என்னோட வாழ்க்கை. நீ எப்போ என்னை பத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட பேச போற? உன்னை பத்தியா? எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்திலையா? சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா. குட் மார்னிங் ஜான்சிமா. சார் பாம்பே போயிட்டு கூப்பிட்டாரா? சம்திங் ராங். இது அயன் பண்ணலையே. ஐயோ, இதுவும் அப்படிதான் இருக்கு. இது யாரோட போட்டோ? சட்டை அயன் பண்ணல. என்ன? இல்ல, சட்டை சுருங்கி இருக்கு, அயன் பண்ணல. யாரு? எஸ் பாஸ். இந்தாங்க. கரெக்டா இருக்கும். போட்டுக்கோங்க, ஒரே மாதிரி இருப்போம். ஒரு டீ கொடுக்குறேன், நானே போட்டு கொடுக்குறேன். அப்படின்னா சரி. ஓகே தானே? என்ன? இல்லை, ஓகே இல்லை. தம்பி குட் மார்னிங். அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க. கியானா ஐஸ் வாட்டர் லெமன் புளிஞ்சி சக்கரை போட்டு கலக்கி கொண்டு வந்திருக்கேன். காசு இல்லை, கணக்கில் வச்சுக்கோங்கிற. இந்த மாசம் ஸ்பான்சர்ஷிப் காசு இன்னும் கொடுக்கலண்ணா. இப்போ கணக்கில் அதிகமாயிடும்ண்ணா. தம்பி எங்கே போகிற? படிக்காமல் எங்கே போகிற? போ போ. தம்பி, அவங்க போனா போகட்டும். நான் இருக்கல, நான் தானே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. சார், மக்கள் மீடியா நம்ம வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இந்த கேக்க நீங்க தான் கட் பண்ணணும் சார். ப்ளீஸ் கட் பண்ணுங்களேன். டச் ஸ்கிரீன் இல்லையா? நான் இங்கே கல்லால் உட்காந்துக்கிறேன். என்ன சொல்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா போதும். அப்படின்னா நான் கஸ்டமர் சர்வீஸ்க்கு போயிடுறேன். என்ன இது? முதல்ல இது கூட ரிலேஷன்ஷிப் உருவாக்கிக்கோங்க. யூ மீன் ஸ்வீப்? யா ஸ்வீப். டேய், நான் உன்னோட அப்பா இல்லையா? எஸ் பாஸ், இதோ வந்துட்டேன். மகனே. மகன் இல்லை பாஸ். அவர் பிக் பாஸ், நான் குட்டி பாஸ். ஓகே, அந்த கேப்பையும் போட்டு விடு. ஓகே பாஸ்.
அடடா லட்சணமா இருக்கு. ஆரம்பிங்க. டேய் அதை தாண்டா நானும் சொல்றேன். தங்கு படிப்பா. வாங்க. கோச், லெஃப்ட் விங்கர் இன்சைட் கட் பண்ணா இன்சைட் கட் பண்ணா டிஃபெண்டரோட வீக் ஃபுட்டுக்கு தான் பால் போகும். அப்போ டேக்கிள் பண்ண கஷ்டமா இருக்கும். அவுட் சைட் கட் பண்ணா டிஃபெண்டரோட ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கு தான் பால் போகும். அப்போ டேக்கிள் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ ரிஷ்வானோட ஸ்ட்ராங் ஃபுட் ரைட்ன்றதுனால அவன் போஸ்ட்டுக்கு ஈஸியா ஷூட் பண்ண பவரும் அக்யூரசியும் இருக்கும். அவுட் சைட் கட் பண்ணா அவனோட வீக் லெக், அதாவது அவனோட லெஃப்ட் லெக்கை வச்சு கேமை க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும்? உனக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லைல்ல? நம்ம 8th வரைக்கும் ஒரே ஃபுட்பால் டீம்ல தான் இருந்தோம். ஓ, அப்போ 8th அப்புறம் 8th அப்புறம் கேர்ள்ஸ் எடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு தனியா டீம் வேணும்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஓ, ஏன் உங்களுக்கு அப்படி தோணிருக்கும்? இந்த பேட்ச் ஒர்க் எப்போ வந்துச்சு? ஸ்கூல் படிக்கும் போது இல்லையே. கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், ஸ்டேட் செலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆமா, மனசுக்கு பேய் பிடிச்சதுனால தான் உங்க செயினை அறுத்துட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன் சினிமா ப்ரொடியூஸ் பண்ண. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே புரிஞ்சுது. இங்க காக்காவை விட அதிகமா சினிமாக்காரங்க தான் இருக்காங்க. நான் பார்க்காத சினிமாவும் இல்ல, படிக்காத புத்தகமும் இல்ல. எனக்கு என்ன பண்ணுனே தெரியலமா. பேசாம நாங்க வந்துட்டோமா? நீங்க நாங்க திரும்ப கூப்பிடுறீங்க, நாங்க வந்து நான் அப்பா என் காலை வெட்டிடுவாரு. அவருக்கு பைத்தியமா, அவர் ஒரு சைக்கோ. நான் பணம் சம்பாரிச்சு உங்களோட செயின் நகையெல்லாம் திருப்பி தந்துடுறேன். சைக்கோ, நான் அப்புறம் ஃபோன் பண்றேமா. வைமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓட்டிட்டுக்காரனுங்க மறந்து விட்டுட்டு போயிருக்கானுங்க. அம்மா, டேய், அப்பா எங்க? இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலையா? என்ன வேலை? இத்தனை வருஷமா அவர் வேலை அது இதுன்னு எதுவும் செஞ்சதில்ல. நீ தேவையில்லாம நிறைய வேலை வாங்காத. அம்மா, அவர் வர 2 நாள் ஆகும். ஏன், என்னாச்சு? பாய். ஏய், கொஞ்ச நாளைக்கு அங்கே போக வேணாம்னு சொன்னாங்க. யாரு? அம்மா. சரி, ஆகட்டும். என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்காக நான் இப்போ போய் காலில் விழ போறேனா? வந்துட்டோம். ம் ம். ராய் நானா? தேங்க்ஸ் மேன். உன்கிட்ட எந்த சேஞ்சும் இல்லை. காலேஜ் படிக்கும்போது இருந்த மாதிரியே இருக்க. உன் கேரக்டரும் வைரல் ஆயிட்டியே. கங்க்ராட்ஸ். ஓ, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? கங்க்ராட்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். தமிழ்நாடு கிங்ஸோடைய ஹெட் கோச் ஆகிட்டீங்க நான் நியூஸில் பார்த்தேன். ஆனால் ஃபோன் தான் பண்ண முடியல. இங்கே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீல்ல? இல்லை இல்லை, நான் இன்ஸ்டாவில் நம்பர் கூட கேட்டேன், நீங்கள் கொடுக்கவே இல்லையே. அதை விடு. அன்னைக்கு காலேஜ் டீமில் நம்ம ஒன்றா விளையாடும் போது எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. அந்த சப்ஸ்டிடியூட் பெஞ்சில் உட்காந்து தேவையில்லாத டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் நீ. அப்புறம் லைஃப்பில் அந்த டிப்ஸை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். நீ இந்த ரவுடிங்ல எல்லாம் மேய்க்கிற அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க. அதனால கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் கீழே ஒரு ஸ்போர்ட் எப்பவுமே இருக்கு. அசிஸ்டன்ட் கோச் தான் வேலை. அப்புறம் அண்ணா, நன்றி சொல்றதுக்கான நேரம் இன்னும் வரல. யூ ஹாவ் டு ஏர்ன் இட். அடுத்த மாசம் என்னோட டர்ஃப்ல ஒரு ட்ரையல் நடக்கும். இந்த கிராஸ் ரூட் ரெக்யர்மெண்ட் சம்பந்தப்பட்டது தான். அப்புறம் எப்படி தம்பி எஃப்சி விளையாடுவாங்களா? விளையாடுவாங்களா? இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என் பசங்க கலக்குவாங்க. என்னடா பண்ண? மிச்ச விஷயத்தை நான் மெசேஜ் பண்றேன். ராயனா, எல்லாத்தையும் நான் மெசேஜ் பண்றேன். மெசேஜ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராய் என்ன கிளம்பிட்டாரு. இதுல மட்டும் ஜெயிச்சிட்டேன். நான் தமிழ்நாடு கிங்ஸோடைய அசிஸ்டன்ட் கோச். ச்சே,
அப்புறம் என்ன பார்க்கணும்னா ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுல நீ கலக்குவ. நம்ம கலக்குறோம். தடவையா ஜெயிக்கணும். முதல்ல ஒரு டீமை ரெடி பண்ணணும். தேட வேண்டியது இருக்கும். இப்போ நான் உனக்கு டீமும் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? மொத்த பிளேயரும் வேணாம். அப்புறம் அட்லீஸ்ட் ஒருத்தர். இந்த 3 டீயோட காசை முதல்ல கொடு. கம்மிலாம் பண்ண வேணாம், காம்போ ஆஃபரா எடுத்துக்கோ. இதுல இருந்து காசை யார் எடுப்பா? என்னண்ணா இது? உங்களோட காசு தானே. ஒரு ஆள் இருக்காரு. யாரு? ஹலோ, இதான அந்த கால்பந்து, சாரி தம்பி எஃப்சி. டுட்டு சே ஹாய். ஹாய். இங்க இருக்கிற பசங்களுக்கு நீங்க கொடுக்குற ஃபுட்பால் பயிற்சியை விட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை ஏத்துக்கிறதுக்கான மனதைரியம் இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஃபேசினேட்டிங். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் டுட்டுவை இங்க சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன். இதுல என்னங்க இருக்கு? ரொம்ப சந்தோஷம். அப்படியா? நாளைக்கே வந்துருங்க, சேர்த்துடலாம். என்ன நாளைக்கு காலையிலையா? இல்ல இன்னைக்கு வந்தாலே சேர்ந்துக்கலான்னு தானே உமா சொன்னா. இப்போ பிராக்டிஸ் முடிய போகுது, நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிடலாம். என்ன டுட்டு? இல்ல அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்ல நான் வேணா ப்ளீஸ், நான் உங்க கால்ல ப்ளீஸ் எப்படியாவது. ஓகே ஓகே ஓகே. டுட்டு பி குட் பாய். ஓகே கம். என்னடா அவன் ஸ்டாச்சுவா? கம். டுட்டு, நீ எந்த பொசிஷன்ல போ விளையாடுவ? காது கேக்குதா? நம்மளுக்கு இப்போ டிஃபெண்டர் தானே வேணும். டுட்டு இப்போ டிஃபென்ஸே நிக்கிட்டோம். டுட்டு, இந்த கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நில்லுப்பா. டுட்டு, அவன் பால் எடுத்துக்கிட்டு கோல் போடுறதுக்கு ஓடி வருவான். நீ என்ன ஆனாலும் கோல் போடுறதுக்கு விடக்கூடாது. அதான் டிஃபெண்டர். ஓகே? சரியா போச்சு போ. கோச், அவனுக்கு மூச்சு இல்ல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அம்மா கோல் போடல, மிச்சத்தை நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். டுட்டு, வெல்கம் டு தம்பி எஃப்சி. யாரு நீங்கெல்லாம்? அப்படிதான் 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 அப்படிதான். அப் அப் அப். கமான் கமான். அப்படிதான் வந்துட்டீங்க. அப்படிதான் அப்படிதான். தூக்குங்க தூக்குங்க. பண்ணிட்டேன்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும். ஒரு வேஸ்ட் கம்பெனியும் வேஸ்ட் மேனேஜரும். என் மாமா கிட்ட ஒரு ஜேசிபி இருக்கு, அத கொண்டு வந்து இத நான் இடிச்சு தள்ள போறேன். வா மச்சான், அவன் கிடக்குறான். டீம் மீட்டிங்கும் டீம் காலும் வெறுப்பா இருக்கு. டேய், எப்பயுமே நடக்காத டெட்லைனை கொடுக்காதுன்னு அந்த கிறுக்கன் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவரு கிளையண்ட் கிட்ட சீன் போடுறதுக்காக அவன் இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலேயும் பண்ணுவான். பொறுக்கி ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அவனை பிராங்க் பண்ண என்ன? இன்னும் அஸ்வினி ஃபேக் ஐடி இருக்கா? இருக்கு. இங்க வைஃபையோட பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியலையே. Chinese is not a business, it's a habit. எல்லா ஸ்மால் லெட்டர்ஸ். கூகுள்ல இருந்து கோட் படிச்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். உங்க ஆபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. வேற ஏதாவது? நாங்க இப்ப கிளம்பிடுவோம். வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். வைஃபை மட்டும் போதல? போதும். போதுமா? கனெக்டட். பாவம் இல்ல? ஐயோ, இது வேற போட முடியல. அபர்ணா ஷாம், எங்களை விட்டு ப்ளீஸ். எங்களை விட்டு நீங்க பார்த்தது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? அபர்ணா இல்ல, அப்பு. அப்புறம் இத சொல்லணும், ஸ்கூல் ஃபுல்லா சொல்லணும். போட்டு வாங்குறாளோ? இவன் சொன்னாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
எங்களுக்கு பயமா இருக்கு. ஃபைன், 100 ரூபாய் கொடுங்க. அப்படின்னா இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துடலாம். ஐயோ, என்கிட்ட பைசா இல்லையே. ஏன்ட்டையும் இல்ல. டேய், நான் உன்கிட்ட காலையிலே சொன்னல சிக்கன் ரோல் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதன்னு. அப்ப நீ குடிச்ச மில்க் ஷேக் என்ன சும்மா? நோ ப்ராப்ளம். நான் சாயந்தரம் ஃப்ரீ தான். அப்ப கொடுத்தா போதும். ஆனா நாங்க ஃப்ரீ இல்ல. ஃபுட்பால் பிராக்டிஸ் இருக்கு. பரவாயில்ல, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, அப்ப நான் அபு நீ அங்க வர முடியாது. வர முடியாதா? அது பாய்ஸ் ஒன்லி டீம். அங்க கேர்ள்ஸ் அலௌட் இல்ல. ஐயோ, என்னண்ணா? நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னேன். எத்தனை தடவை சொல்றது? திஸ் இஸ் அ பாய்ஸ் டீம். திறமை தான் முக்கியம். இது ஒன்றும் ஹேண்ட்பால் இல்லை, ஃபுட்பால். நான் ஜெயிச்சா இன்னில இருந்து கேப்டன் நானா தான் இருப்பேன். டீல்? டீல். நான் ஜெயிச்சா எனக்கு என்ன வேணும்? ம் Are you okay? தம்பி, அவ பண்ணதை பாத்தியா? அவ பண்ணது சீட்டிங் தானே. அவ சீட் பண்ணி தான் ஜெயிச்சா. அவ ஆக்டிங் பண்ணா. கோல் இஸ் கோல். வர்றா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல.